லைன் கிராப் பட் த லீஃப் ட்ராப் ஓபி ஐட்டம்ஸ். இந்த ஒரு வீடியோவை என் சப்ஸ்கிரைபர் கூட தான் ப்ளே பண்ணியிருக்கேன், அதுவும் பயங்கரமான ஷேடர்ஸ் போட்டு. அப்போ வீடியோக்குள்ள போவோமா? வேர்ல்டுக்குள்ளே வந்தோன்னே நான் தெரியுறேனான்னு கேட்டார். எங்கே இருக்காருன்னே தெரியல. அப்புறம் பின்னாடி தான் நின்றுட்டு இருக்காரு. எப்பயும் போல் போனஸ் செஸ்ட்லேருந்து ஒரே ஒரு ஆக்ஸ் எடுத்து உட்டை உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் கூப்பிட்டு இங்கே பார் ப்ரோன்னாரு. என்னடான்னு பார்த்தா ஷியர்ஸை வச்சு இப்படி ஷேர் பண்ணும்போது தான் கிடைக்குது. இப்போ தான் நானே கண்டுபிடிச்சேன். எனக்கு ஆல்ரெடி தெரியும் ப்ரோ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அவர் எடுத்த லூட்டெல்லாம் நைஸாக அப்படியே நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அப்புறம் ஒரு கிராஃப்டிங் டேபிளையும் போட்டு டூல்ஸ் செய்யலான்னு பார்த்தா இங்கே வா ப்ரோ மேஸ் கிடச்சிருக்குன்னு சொன்னார். மேஸா அப்படின்னு போய் பார்த்தா மேஸ் கைஸ். இப்போ இந்த வீடியோவில் எண்டர் டிராகனுக்கு ஒரு பெரிய சம்பவமே காத்துட்ருக்கு. சும்மா நின்றுட்டு இருந்தவன ட்ரைடன்ட் வச்சு அடிக்கிறாரு. இதெல்லாம் நியாயமா? அப்புறம் டைமண்ட் பிளாக்லாம் டைமண்டாக மாற்றி ஆக்ஸு பிக்காக்ஸு எல்லாத்தையும் ரெண்டாக செஞ்சேன். அப்புறம் அவரையும் கூப்பிட்டு அவருக்கும் ஒவ்வொரு செட்டு கொடுத்துட்டேன். நானும் இந்த மரத்தை ஷேர் பண்ணி பார்க்கலான்னு ஃபஸ்ட்டு ஷேர் பண்ணால் அதுக்கே எனக்கு கோல்டன் ஆப்பிள் கிடச்சிருச்சு. என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிளான்னு பார்த்தா கோல்டன் ஆப்பிள் தான். ராக்கெட் ஏன்ஷியன்ட் பிரெயின் ஃபஸ்ட்டு ஷேர்லேயே கிடச்சிருச்சு. அப்புறம் அவர் கையில் டோட்டம் ஆஃப் ஃபண்ட் இங்கே இருந்துச்சு. கொடுக்க சொன்னால் கொடுக்க மாட்டேன்ட்டாரு. அப்புறம் எனக்கு வந்த வெறியில் 2 அடி தான் அடித்தேன், செத்துட்டாரு. நான் வேணும்னு பண்ணல ப்ரோ. என்ன பீலிங்கா இல்லை பீலிங்கான்னு கேட்குறேன். எனக்கு தான் பீலிங்கி போடா. இருந்தாலும் நான் அவரோட ஒரு லூட்டை கூட எடுக்கல. அவரையே வந்து எடுக்க சொல்லிட்டேன். அவரும் வந்து எடுத்துக்கிட்டாரு. அப்புறம் விசியை விட்டு வெளியே போயிட்டாரு. அதுக்கோசம் விசியில் ஜாயின் பண்ண ப்ரோன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்புறம் இந்த ஷேடர்ஸ்லாம் காட்டிகிட்டு இருந்தேன். இந்த புல்லெல்லாம் பயங்கரமாக இருந்துச்சு. பெட்ராக்குக்கான ஒரு பக்காவான ஷேடர்ஸ் இந்த ஷேடர்ஸ் தான். அப்புறம் தண்ணியிலையும் நீந்தியெல்லாம் போயிட்டு இருந்தேன். தண்ணியோட அனிமேஷனும் வேற லெவலில் இருந்துச்சு. இந்தா ப்ரோ வாங்கிக்கோன்னு சொன்னார். என்னடான்னு பார்த்தா என் போர்ட்டல் ஃப்ரேமு. என்னால் நம்பவே முடியல. அப்புறம் என் இன்வென்ட்ரிலையும் எல்லாத்தையும் எடுத்துட்டு விசிக்கு வர சொன்னால் இன்னும் வரல ஆள். சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட 2 எமௌண்ட்டை போட்டுட்டு இருந்தேன். விசிக்கு வா ப்ரோன்ட்டு. அப்புறம் அவர்கிட்ட இருக்கிற நிறைய பொருளை என்கிட்ட கொடுத்துட்டு இருந்தாரு. குப்பையை கொடுக்குறாரா இல்லை பொருளை கொடுக்குறாரான்னு தெரியல. மெசேஜை பார்த்தா தான் தெரியுது நான் விசிக்குள்ளே இல்லைன்ட்டு. அப்புறம் வெளியே போய் விசி ஆன் பண்ணிட்டு பேசிக்கிட்டே உள்ளே வந்தால் இருட்டாயிருச்சு. சேர்றா இன்னைக்கு அப்படின்னு பார்த்தா க்ரீப்பர் வேற என்னை துரத்திட்டு வருது. என்னால் நகரவும் முடியல. அப்புறம் இவர் வேற பக்கத்தில். அப்புறம் டக்குன்னு அவன் தான் இருந்தாலும் வெடிச்சிருச்சு. பெட்டும் இல்லை வில்லேஜும் இல்லை. எப்படி நைட்டு தூங்க போகிறோம் ஸ்கிப் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் எதுக்கு ப்ரோ ஸ்கிப் பண்ணிக்கிட்டு, நம்மகிட்ட தான் இவ்வளோ வெப்பன் இருக்கேன் சமாளிப்போம்னு சொன்னார். சரி வா ப்ரோ பார்த்துருவோன்னு சொல்லிட்டு இருந்தேன். இந்த ஜாம்பியை கொண்டோன்னு ஒரு அனிமேஷன் வந்துச்சு. என்னடா இது அனிமேஷன் புதுசாக இருக்கேன்னு ஜாம்பியை தன்னா கிடைக்கவே இல்லை. அப்புறம் இந்த ஃபாக்ஸை துரத்திட்டு போய் அடிச்சு கொண்டேன். அப்போ அதே மாதிரியான ஒரு அனிமேஷன் வந்துச்சு. இதுவும் இந்த ஷேடர்ஸ் தான் போல. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். என்ன ஒரு ஜாம்பி வேற துரத்திட்டு வந்துருச்சு. ஆரோவே இல்லாத பவ்வை வச்சு சுட ட்ரை பண்ணிட்டு இருந்தேன். ஜாம்பி என்ன வேற துரத்திட்டு இருந்துச்சு. நான் இந்த மரத்தை சுற்றி விளாண்டுட்டு இருந்தேன். அதுக்குள்ளே அவர் வந்து அந்த சாம்பியை முடிச்சிட்டாரு. அப்புறம் இந்தா ப்ரோன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட தேவையில்லாத பொருள் எல்லாத்தையும் என்கிட்ட கட்டிட்டாரு. அப்சிடியனை வச்சு நெதர் போட்டில் செய்யலான்னு சொன்னார். சரின்னு சொல்லிட்டு நானும் கஷ்டப்பட்டு நெதர் போட்டில் கட்டினா. நம்ம எதுக்கு நெதருக்கு போயிட்டு எல்லா பொருளும் நம்மகிட்டே இருக்கேன், டேரெக்டாக என் போர்ட்டலை தேடி போவோம்னு சொல்கிறாரு. இவர்கிட்ட ஃப்ரோஸ்ட் வாக்கர்லாம் இருக்கான். அதை நம்மக்கிட்ட உட்காந்து காமிச்சிட்டு இருந்தார். எனக்கும் ஒரு வாட்டி கிடைக்கும்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். காலையில் எந்திரிச்சோன்னே ஸ்ட்ராங் ஹோல்டை தேடி போவோன்னு பார்த்தா வில்லேஜ். அதில் வேற பிளாக் ஸ்மித்து. சரி செஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்ப்போன்னு பார்த்தா ஒன்றுமே இல்லை. நம்மளுக்கு ஒன்றும் அந்தளவுக்கு தேவையும் இல்லை. அப்புறம் இவரை பார்த்தா எங்கே இருக்காருன்னே தெரில. அங்கங்கே தொலைவிட்டு இருந்தால் கிடைக்கவும் இல்லை. பின்னாடி இருக்கேன் ப்ரோன்னாரு. அப்புறம் பின்னாடி திரும்பி பார்த்தா ஃபுல் நெதரைட் ஆர்மர் போட்டுட்ருக்காரு. ஆனால் நான் டம்டி மாதிரி இருக்கேன். டோட்டம் வாங்கிக்கோ ப்ரோன்னு கூப்பிட்டாரு. சரி டோட்டம் எடுத்துக்கலான்னு பார்த்தா 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 5 டோட்டத்துக்கு மேலே கொடுத்துருக்காரு. பரவாயில்ல, நல்ல மனசந்தான் போல். ஐயா ஃபென்டரும் முடிஞ்சிருச்சு. அதனால அதையும் செஞ்சுக்கிட்டேன். இந்த வில்லேஜுக்குள்ள தான் ஸ்ட்ராங் ஹோல்டர் இருக்கு. நானும் தேடி போய்கிட்டே இருக்கேன். வந்த பாட்டை காணோம். கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். கிட்டத்தட்ட 4-5 ஸ்டாக்குக்கு மேலே பிளாக்கை தோண்டிட்டேன். இன்னமும் கிடைச்ச பாட்டை காணோம். அவனை கேட்காத நானே சொல்றேன். 2 கிலோமீட்டர். அப்புறம் சைடில் இந்த பக்கம் தேடினா கிடச்சிருச்சு ஸ்ட்ராங் ஹோல்டு தான் கிடச்சிருக்கு. இன்னும் ஃப்ரேம் கிடைக்கல. அதை வேற உட்காந்து தொலைவணும். நாங்கள் ரொம்ப அன்லக்கி போல். கிட்டத்தட்ட 1/2 hourக்கு மேலே இங்கேயே உட்காந்து தொலைவிட்டு இருக்கோம். ஒரு இடத்துலையுமே கிடைக்கல. ஏன்னு எங்களுக்கும் புரியல. கிலோமீட்டர் பையா? 2 கிலோமீட்டர். இதோட இந்த இடத்துல மட்டும் 6வது செஸ்ட்டை கண்டுபிடிக்கிறேன். இருந்தாலும் இன்னும் கிடைக்கல. அப்புறம் தான் ஸ்பெக்டக்கல் மூடு போட்டு தொலைவலான்னு சொன்னார். நல்ல ஐடியான்னு சொல்லிட்டு ஸ்பெக்டக்கல் மூடு தொலைவனா அவருக்கு டக்குன்னு கிடச்சிருச்சான். நானும் ஸ்பெக்டக்கல் மூடு வழியாகவே அவர்கிட்ட போயிட்டேன். ஏதோ ஒரு கேவுக்குள்ளே போய் புதஞ்சு கிடக்குது. எங்களால் கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. இருக்கிற எல்லா என்ட்ரா ஃபையும் உட்காந்து வச்சிட்டு இருந்தேன். அப்புறம் எப்பயும் போல் உள்ளே குதிச்சாச்சு. இனிமேல் என்ன எண்டர் டிராகன் அடிக்க வேண்டியது தான் பார்த்தா லோடு பயங்கரமான லோடு.
எப்பயும் போல் நடுவானத்தில் தான் இறக்கி விட்டுருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு என்ட்ரபிளில் போட்டு அங்கே குதிச்சு போயாச்சு. அப்புறம் வந்தோடனே என்ன வேற ஒரு என்ட்ரமேன் துரத்திட்டு இருக்கான். நான் அவனை அடிக்க கூட இல்லை, பார்க்க கூட இல்லை. அவனை என்னால் அடிக்கவே முடியல. வர்றான், அடிக்கிறான், திருப்பி போயிடுறான். நான் அடிக்கிறதுக்குள்ள திருப்பி வரான், அடிக்கிறான், திருப்பி போயிடுறான். அப்படி அடிச்சு என் டோட்டம் ஆஃப் ஃபண்டைங்க ஒன்றை வேஸ்ட் பண்ண வச்சுட்டான். அதாவது நியர்லி நான் செத்துட்டேன். அதுக்கப்புறம் தான் அவனே செத்தான். அப்புறம் என்சான்மெண்ட் கோல்டன் ஆப்பிள்லாம் சாப்பிட்டுக்கிட்டு எப்பயும் போல் மேலே ஏறி எல்லாத்தையும் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் நான் மேலே ஏறி வந்துட்டு இருந்த ஸ்டோனை உடைச்சிட்டு இருக்கும் போது தான் தட்டி விட்டு கீழே வந்து செத்துருப்பேன். இருந்தாலும் தப்பிச்சிட்டேன். டோட்டமும் வேஸ்ட் ஆகலை, ஒன்றும் ஆகலை. அப்புறம் கொஞ்சம் உடச்சோடனே டிராகன் கீழே இருக்கும் போதே டக்குன்னு அடிச்சிட்டு இருந்தேன். அதுவும் கரெக்டாகவே விழுந்துட்டு இருந்துச்சு. என்னடான்னு தெரியல, ஆனாலும் அது விழுந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் கடைசி டைமில் எப்பயும் போல் என் கிறிஸ்டலில் வச்சு எண்டர் டிராகனை முடிச்சாச்சு. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. இதே மாதிரி மைன்கிராஃப்டில் இருக்கிற எல்லா ஸ்ட்ரக்சர்ஸும் ஓபின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அதையும் செக் பண்ணி பாருங்கள்.